ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி பிரெட் ஹல்வா செய்ய போகிறோம். நல்லா வாயில் வச்சால் கரைஞ்சி போகும், அவ்வளோ சாஃப்டான பிரெட் ஹல்வா செய்யலாம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். சட்டியை வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ ப்ரெட் எடுத்து பாக்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 10 ப்ரெட் எடுத்திருக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச ப்ரெட் ஒவ்வொன்றும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அது எங்கே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். முந்திரி சேர்த்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மாற்றி வச்சுக்கோங்க. அந்த பேனில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பாருங்கள், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ 1 டம்ளர் சூடு பண்ணி வச்ச பால் சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட்டு சேர்த்துக்கோங்க. அந்த பாலில் ப்ரெட்டு நல்லா ஊறணும். கைவிடாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெட்டு நல்லா வெந்து வரட்டும். இது இந்த ஹல்வா ரொம்ப ஈஸியான ஹல்வா. சட்டுன்னு செஞ்சு எடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஹல்வா. எல்லாருமே செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லணும். பாருங்கள், ப்ரெட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்திக்கோங்க. வாசம் நல்லா இருக்கும். நெய் சேர்த்து விட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், ப்ரெட் ஹல்வா நல்லா வந்துருச்சு. பாருங்கள், நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. நெய்யெல்லாம் மேலாகவே வந்துருச்சு. பாருங்கள், சூப்பரான டேஸ்டான பிரெட் ஹல்வா சட்டுன்னு செஞ்சு எடுக்கலாம்.
எல்லாருமே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.